ஹலோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் மனைவி அப்பா வீட்டில் விட்டுட்டு இவன் படுக்க வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து வழக்கம் போல் ஜான்வின்னு கூப்பிடுறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது பொண்டாட்டி வீட்டில் இல்லை அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பொண்டாட்டி கால் பண்ணுவாளான்னு. மணியும் 8 ஆயிடுச்சு. ஆனால் அவள் கால் பண்ணப்பாடா தெரியல. சரி ஓகே, அவள் கால் பண்ணுற வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கான். அப்போவுமே பொண்டாட்டி கால் பண்ணலை. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினி பல குழப்பத்தில் இருக்கா. தன்னோட தாலியை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் புருஷனை விட்டு ஒரு எதிரியாக விலகிடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் வீட்டுக்கே வந்தா. ஆனால் இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தா இப்போ இவளால் உண்மையை சொல்லவும் முடியாது. ஏன்னா தான் புருஷங்கார தன்னோட குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கான். தங்கச்சியை வந்து நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்ருக்கான், காலேஜில் சேர்த்து விட்ருக்கான். அது பத்தாததுக்கு வீட்டை சொந்த வீடாக ஆக்கி கொடுத்துருக்கான். ஸோ இவ்வளவும் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம இவனை தூக்கி எரிஞ்சிட்டோம்னா ஸோ மொத்தமுமே பாதிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குடும்பத்துக்காக அமைதியாக இருந்துடுறா. அதுக்கப்புறமா தான் யோசிச்சு பார்க்குறா, ஆஹா புருஷன் வந்து 8 மணிக்கு ஃபோன் பண்ண சொன்னானே, நம்ம இன்னுமே ஃபோன் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா தங்கச்சிக்காரி யாருக்கிட்டயோ கடலை போட்டுட்டு இருக்கா. நீ ஃபோன் பேசிட்டேன்னா கட் பண்ண, நான் மாமா கிட்ட ஃபோன் பேசணும் அப்படின்னு சொன்னா அவள் கட் பண்ண மாட்டேங்கிறா. ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா பாட்டி கூப்பிடுற சத்தம் கேட்குது. உடனே அவளும் அங்கே இருந்து போயிடுறா. அம்மா வந்து திட்டுறாங்க, எவ்வளோ நேரம் தான் நீ ஃபோன் பேசிட்டு இருப்ப, ஒழுங்கா போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னதும் ஃபோனை வச்சுட்டு போயிடுறா. அதே சமயம் நம்ம ஹீரோ சரி அவள் தான் கால் பண்ணல, நம்மளே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈகோ பார்க்காம கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் பிஸின்னு வருது. என்ன பண்ணியிருக்கான்னா தங்கச்சிக்காரி போகிற அவசரத்தில் ஃபோனை ஒழுங்கா வைக்காம போயிட்டா. ஸோ இவன் கால் பண்ணும்போது பிஸின்னு வருது. என்ன கால் எங்கேஜ்டாக இருக்குது, அப்படி யார்கிட்ட தான் பேசுகிறா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு திரும்ப அவன் கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஃபோன் வந்து பிஸின்னு தான் வந்துட்டே இருக்குது. அதுக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் வேறு பண்ணி பார்க்குறான். காலில் நம்ம ஹீரோயினி வேறு யாரு கூடயே சிரிச்சு பேசுகிற மாதிரியும், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும், வீட்டில் இருக்கிறவங்க ஏமா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசலான்னு கேட்டால் அதெல்லாம் பேசிக்கலாமா, என்ன அவசரம்னு நம்ம ஹீரோயினி சொல்கிற மாதிரிலாம் ஒரு இமேஜினேஷனை பண்ணி பார்க்குறான். இவனுக்கு சமக்கம் வருது. புருஷனுக்கு கால் பண்ணாமல் அப்படி யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, எவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான் சந்தேக புத்தியோட. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி எல்லா வேலையும் முடிச்சுட்டு புருஷன்காரனுக்கு ஃபோன் பண்ணா. அவன் கேட்குறான், என்ன மேடம் இப்போதான் உனக்கு உன்னோட புருஷன் ஞாபகம் வந்துச்சா, இப்போ நீ கால் பண்ணியிருக்க, நான் உங்ககிட்ட எத்தனை மணிக்கு கால் பண்ண சொன்னேன், 8 மணிக்கே கால் பண்ண சொன்னேன், ஆனால் நீ எனக்கு கால் பண்ணாமல் எவன்கிட்ட பேசிட்டு இருந்த, நீ யார்கிட்ட பேசினேன்னு நான் சொல்லவா, அதான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கானே காலேஜ் மேட்டு அந்த சஞ்சய், அவங்ககிட்ட தானே நீ பேசின அப்படிங்கிற மாதிரி தப்பா பேசிட்டு இருக்கான். அப்படிலாம் இல்லைங்க, மொதல் விஷயம் நான் ஃபோனில் பேசவே இல்லை, என்னோட தங்கச்சி தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறா. அதுக்கப்புறமா தான் அவன் ஓரளவு சமாதானமாகறான். ஓகே, என்னோட பொண்டாட்டி போய் சொல்ல மாட்டான்னு நான் ஒத்துக்கிறேன். சரி ஜான்வி நீ சாப்பிட்டியா, நீ எல்லாமே நல்லா இந்த வீட்டில் நிம்மதியாக தூங்க கூட முடியலமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். தூரத்துல இருந்து பாட்டியும் பார்த்துட்டு தான் இருக்கு எல்லாத்தையும். அப்பா அங்கே குட்டி தங்கச்சி வேற வந்து, அக்கா சீக்கிரமா வாக்கா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யார் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். தங்கச்சி தாங்க, அவளுக்கு தாலாட்டு பாடணுமா, தாலாட்டு பாடினாதான் அவள் தூங்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, சரி ஓகே, உன்னோட தங்கச்சிக்கு நீ தாலாட்டு பாடு, அப்படியே நீ எனக்கும் தாலாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு ரூம்ல தங்கச்சியை தூங்க வச்சுக்கிட்டு அப்படியே தாலாட்டு பாடிட்டு இருக்கான். ஆனால் அவன் சொல்றான், இந்த பாட்டு என்ன இது கேவலமா இருக்கு, நீ நம்மளோட ஃபேவரட்டான சாங்கை பாடு, அதுதான் நல்லா இருக்கும், அதுதான் எனக்கு பிடிச்ச தாலாட்டு அப்படின்னு சொல்றான். சரின்னு அவளும் வேற வழியே இல்லாம பாடிட்டு இருக்கா. இவன் அதை காதுல வச்சுட்டு கேட்டு தூங்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு என்ன ஜான்வி நீ ஒரே லைனே திருப்பி பாடிட்டு இருக்கா, அதுவும் தப்பா வேற பாடுற, கரெக்டா பாடுமா அப்படிங்கிற மாதிரி கரப்ஷன்லாம் வேற பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு தூக்கம் வேற சொக்குது. இருந்தாலும் இவன் பண்ற கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு பாடிக்கிட்டு தான் இருக்கா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அப்படியே பாட்டு பாடிட்டே நம்ம ஹீரோயினி தூங்கிடுறா. இவன் தூங்கட்டும்னு விடாம ஜான்வின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறான். உடனே அந்த சவுண்டு கேட்டு பதறி அடிச்சுட்டு இவ எழுந்திருக்கிறா. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன ஜான்வி தாலாட்டு பாட சொன்னா நீ என்ன தூங்கிட்டு இருக்க, ஒழுங்கா பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கொடுமைப்படுத்திட்டு உட்காந்துருக்கான். அவளும் வேற வழியே இல்லாம பாட்டு பாடிட்டு இருக்கா. காலெல்லாம் பயங்கரமா வலிக்குது, தூக்கம் வருது. சரி ஓகே, தொண்டை வறண்டு போயிடுச்சு, தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த கேப்ல கூட பாட்டு ஏன் மிஸ் ஆகுது, நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். உடனே அவ தண்ணி டம்ளரை கீழே போட்டுட்டு அழுதுகிட்டே அப்படியே தாலாட்டு பாடிட்டு இருக்கா. அவனும் காதுல போனை வச்சுட்டு ஹாப்பியா கேட்டுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல தூங்கிட்டான் போல. நம்ம ஹீரோயினி செக் பண்ணி பாக்குறா. விராஜ்னு கூப்பிடுறா. அவன் காதல வாங்கல. சரி புருஷன் தூங்கிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இவ அழுகையா தாங்க முடியல. இப்படிலாம் நம்மளை கொடுமைப்படுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டு அழுதுட்டு இருக்கா. கொஞ்சம் சத்தமா அழுதாலும் வீட்டுல இருக்கிறவங்க என்னாச்சுன்னு கேட்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே தூங்கிடுறா. காலங்காத்தாலே நம்ம ஹீரோயினி நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா ஹீரோயினி நைட்டெல்லாம் பாட்டு பாடிட்டு இருந்தால அதே பாட்டு இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட்ல கேட்டுட்டு இருக்கு. அந்த பாட்டு சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினி எழுந்திரிச்சு பாக்குறா. புருஷங்காரன் தான் வந்து நிக்கிறான். என்ன இவன் காலங்காத்தாலே வந்திருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோயினி பயந்து போயிருக்கா. ஏன்னா நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம தொந்தரவு பண்ணா, இப்ப காலங்காத்தாலே வந்து ஷாக் கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினிக்காக பிரேக்ஃபாஸ்ட் காஃபி எல்லாம் போட்டு ரெடியா எடுத்துட்டு வந்திருக்கான். என்னால நீ இல்லாம அந்த வீட்டுல இருக்கவே முடியல ஜான்வி, அதான் காலங்காத்தாலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை ஊத்தி பொண்டாட்டிக்கு கொடுத்தா. அப்போ வந்து பாட்டி கூப்பிடுற சத்தம் கேக்குது. பூஜைக்கு வாமா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதோ வரம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறா. ஆனா புருஷன்கிட்ட கேட்கணும்ல, நான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவனும் ஊன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி குளிச்சுட்டு ரெடி ஆகி பூஜை
பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு வரா. ஆனால் அவன் ஸ்டாப் பண்ணி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு கொஸ்டினை கேட்குறான். சரி நீ எங்கம்மா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் பூஜை பண்ண போகிறேங்க கடவுளுக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, உன்னோட கடவுள் யாரு, அதை ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இவன் முழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி ஓகே நானே சொல்கிறேன். உன்னோட பாட்டி உங்ககிட்ட சொன்னது இல்லையா கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு, அதனால உன்னோட கடவுள் நான் தான். சரி எனக்கு பூஜை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சேரில் உட்காந்துக்கிட்டு பொண்டாட்டியை பூஜை பண்ண சொல்கிறான். இதை விட கொடுமையெல்லாம் எவ்வளவோ பண்ணிட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கா. அவன் சொல்கிற மாதிரியே அவனுக்கு பூஜையும் பண்ணி விட்டு ஆர்த்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவன் மேலே பூவையும் தூக்கி போட்டு பூஜையை முடிச்சு அவன் சொல்கிறான், சரிம்மா உன்னோட கடவுள்கிட்ட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறான். இவளும் கண் கலங்கிக்கிட்டே புருஷன் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினா அவன் சொல்கிறான், தீர்க்க சுமங்கலியா இருமா அப்படின்னு. அப்புறமா சரிம்மா நீ உன்னோட கடவுளுக்கு பூஜை பண்ணிட்டல, இப்போ போ நீ உன்னோட வீட்டில் இருக்கிறவங்களோட கடவுளுக்கு போய் பூஜை பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் இவன் மூச்சை இழுத்து விடுறான். என்னமோ இவன் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தான் கொழுப்பு இவனுக்கு. நம்ம ஹீரோயினி பூஜை பண்ணலான்னு கடவுளுக்கு போனால் அம்மா சொல்கிறாங்க, பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா, என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர நீ, உனக்கும் சேர்த்து நான் பூஜை பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு வருத்தம் தான், தான் வீட்டில் இருந்து தான் கடவுளுக்கு பூஜை கூட பண்ண முடியலையே அப்படின்னு. பாட்டி வேற பின்னாடி வேற கேட்குது, என்னம்மா நீ நல்லா இருக்கல்ல, உனக்கு என்னதான் பிரச்சனை, இந்த பாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் நீ ஓப்பனாக சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அவளும் எப்போதும் போல சொல்லி சமாளிக்கிறா, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா பின்னாடி வந்து ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஒரு வக்கீலை கூப்பிட்டுட்டு வரான். அவனை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினி தெரிச்சு அங்கே இருந்து ஓடுறா. இவன் இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் புருஷங்கார ரூம் வாசலே நின்றுக்கிட்டு நீ எங்கே இவ்வளோ வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கா, வா யார் வந்திருக்கான்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா ஃப்ரெண்டுக்காரன். அவனை பார்த்ததுமே அவனுக்கு கோவம் தான் வருது, எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட்டிகிட்டு வந்த வக்கீல் எல்லாருக்கிட்டையும் அறிமுகப்படுத்திட்டு இப்போ வந்து நம்மளோட அப்பா மேலே ஒரு கேஸ் இருக்குது, அவர் பணத்தை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது எங்கேருந்து திருடிட்டாருன்னா அவர் வேலை பார்த்த கம்பெனிலே திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸை போட்டிருக்காங்க. ஸோ அதனால அவங்க எப்படி உங்க மேலே கேஸை போட்டாங்களோ அதே மாதிரி நீங்களும் அந்த கம்பெனி மேலே கேஸை போடணும், மானன ஸ்டேடு கேஸு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வந்து ஹீரோயினோட அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நான் கொடுக்க மாட்டேன், என்னதான் இருந்தாலும் அந்த கம்பெனியில் நான் பல வருஷமாக வேலை பார்த்துருக்கேன், எனக்கு இத்தனை வருஷமாக சோறு போட்ட கம்பெனி மேலே நான் கேஸை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் இவன் வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், ஆனால் அவர் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. உடனே ஜான்வி பேரை கூப்பிட்டு, ஜான்வி நீயாவது சொல்லி உன் அப்பாவுக்கு புரிய வை அப்படின்னு சொன்னதுமே இவனுக்கு சமக்கம் வருது. என்ன ஜான்வி அமைதியா இருக்க, நீயே என்ன புரிஞ்சுக்கலன்னா வேற யார் ஜான்வி என்ன புரிஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இதை கேட்டதுமே புருஷங்காரனுக்கு கோவம் வருது. அவன் கோவத்தை பார்த்ததுமே இவளும் சொல்றா, இங்க பாரு சஞ்சய், இது எங்களோட குடும்ப விஷயம், இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறா. அவ போன அடுத்த செகண்டே பார்த்தா நீங்க ஏதோ வெயிட் பண்ணுங்க நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வேற ரூமுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அவன் சொன்னான்ல நீயே என்ன புரிஞ்சுக்கலன்னா வேற யார் தான் என்ன புரிஞ்சுப்பா அப்படின்னு. அதை நினைச்சு நம்ம ஹீரோயினி ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா. இப்படிலாம் அவன் சொன்னானே, அதனால நம்ம புருஷன் நம்ம மேல ஏதாவது கோவப்பட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரியே பின்னாடியே அவனும் வந்து நிக்கிறான், கோவத்தோட பார்த்துட்டு இருக்கான் பொண்டாட்டியை. என்ன பண்ண போறான் ஏது பண்ண போறான்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.